Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா super methodனா என்ன, அதை வந்து Pythonல எப்படி யூஸ் பண்றது, constructorல அது வந்து எப்படி work ஆகும்ங்கறத ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸோட நாம வந்துட்டு பார்த்திருந்தோம். previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர்ங்கிற மெத்தட் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி வர்க் பண்ண போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு தனித்தனியா வீடியோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோஸ் பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ்லாம், இன்ஹெரிட்டன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத டீடைலா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த சூப்பர் வந்துட்டு எப்படி உங்களுக்கு இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல வருதுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா புரியும். சோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரி இந்த சூப்பர்ங்கிற மெத்தட் நாம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸா கிளாஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இன்னொரு கிளாஸ் இருக்கு. சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிளாஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்துட்டு கிளாஸ் பின்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எதையாவது நம்ம கிளாஸ் பி ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த சூப்பர்ங்கிற மெத்தட் வந்து யூஸ் ஆகும்ங்கிறத ப்ரீவியஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுதான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதாவது ஒரு கிளாஸ்ல யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ் எப்படி இன்னொரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய யூனிட்ல யூஸ் பண்றது அப்படின்னு தான் நம்ம வந்து டீடைல்டா பார்த்தோம். சோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பாருங்க, அப்பதான் இந்த சூப்பர்ங்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே டீடைல்டா புரியும். சோ இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி இந்த சூப்பர்ங்கிற மெத்தட் வந்து வர்க் ஆகுதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் வந்து போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவுட்புட் கரெக்டா வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் இந்த கோட் நம்ம என்ன பண்றோம்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ சூப்பரோட டெஃபினிஷன் வந்து நம்ம இப்பதான் வந்து நம்ம வந்து பார்த்தோம். சோ ஒரு பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட நம்ம வந்துட்டு டிரைவ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு அந்த சூப்பர் யூஸ் ஆகும்னு பார்த்தோம். சோ இப்போ பேஸ் கிளாஸ் டிரைவ்ட் கிளாஸ்ங்கிற கான்செப்டே இல்லாம ஜெனரலா நம்ம கிட்ட ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், இதுதான் நம்மளோட செகண்ட் கிளாஸ். இந்த இடத்துல நான் வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ மெத்தட் 1 கொடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த கிளாஸ் 1ல நான் கொடுத்திருக்கிற மெத்தட நான் வந்துட்டு கிளாஸ் 2ல இருந்து கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கால் பண்ண முடியும். சோ அது எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல போட்டிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் எப்படி ரன் ஆயிருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ கிளாஸ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு மெத்தட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட்ல ஐ அம் ஃப்ரம் மெத்தட் 1 அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ அடுத்த கிளாஸ்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் 2 அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன். சோ மெத்தட்குள்ள என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த மெத்தடோட பேர் என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் 2 அப்படின்னு தரேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லைன் நான் வந்து எழுதிருக்கேன். சோ இந்த லைன்ல என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் டாட் மெத்தட் 1 அப்புறம் பிராக்கெட்ல செல்ஃப் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இந்த டெஸ்ட்ங்கிறது எதை நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த மெத்தட் 1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட், அதாவது டெஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெத்தட் 1 நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த செல்ஃப்ங்கிற பாராமீட்டர் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். சோ அப்பதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரன் ஆகும். சோ அந்த மெத்தடுக்குள்ள நாம இந்த செல்ஃப்ங்கிற ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட் பாராமீட்டர் நாம வந்து கொடுத்திருக்கோம். சோ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 2 இருக்கு இல்லையா, சோ டெஸ்ட் 2க்கு தான் நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணி இந்த மெத்தட் 2 நான் வந்து கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உள்ள போகும். சோ டெஸ்ட் டாட் மெத்தட் 1 செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இப்போ டெஸ்ட்ங்கிற கிளாஸ் போய் பார்க்கும், அதுல மெத்தட் 1 போய் பார்க்கும், ஹாய் ஐ அம் ஃப்ரம் மெத்தட் 1 இருக்கு. சோ அந்த லைனை எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ ஓவராலா இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 கிளாஸ் இருக்கு. சோ அதோட கிளாஸ் 1ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபங்க்ஷனை நாம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 2ல நாம வந்துட்டு கால் பண்றோம். சோ ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். சோ ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னா நாம இந்த இடத்துல t1 is equals to test அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நாம வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் t1 டாட் இந்த மெத்தட் 1 அப்படின்னு நாம வந்து கொடுப்போம். சோ இப்படிதான் நாம வந்துட்டு கால் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட கால் பண்ணணும் அப்படின்னா நாம இந்த மாதிரி கூட நாம வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு ஒரு மெத்தட். சோ சூப்பர்லயும் நம்ம வந்துட்டு இதே கான்செப்ட் தான் பண்ண போறோம். சோ இதுக்கும் அதுக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அது என்ன டிஃபரன்ஸ்ங்கறத நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ வந்துட்டு இது வந்து நார்மல் ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு. சோ இதே தான் நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லயும் நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ இதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்ங்கிறத சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ டெஸ்ட் நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம் இல்லையா, சோ அதை வந்து நான் உள்ள இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிடுறேன். சோ இப்போ இந்த கோட நான் ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து அதே மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் வரும். சோ அவுட்புட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. சோ இந்த 2 எக்ஸாம்பிள் மூலமா எப்படி ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட இன்னொரு கிளாஸுக்குள்ள இருக்கிற இன்னொரு மெத்தடுக்குள்ள எப்படி அக்சஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ
இப்போ சூப்பர் மெத்தட்லயும் நாம இதே தான் நாம வந்துட்டு பண்ண போறோம். சோ அது எப்படி பண்றதுங்கிறத நாம வந்து பார்க்கலாம். என்னோட கோட் நான் வந்து போட்டாச்சு. சோ கோட் போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோட் நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு. சோ இந்த கிளாஸ்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்னு கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மெத்தட் 1 சொல்லியாச்சு. ஹாய் ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 1 அப்படின்ட்டு மெத்தட் கூட ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. சோ கிளாஸ்ல அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் 2 அப்படின்னு இன்னொரு கிளாஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி கொடுத்துருக்க அந்த டெஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். சோ இந்த இடத்துல இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது இல்லையா? சோ இதுதான் வந்து நம்ம சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இந்த டெஸ்ட்டுக்குள்ள என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட நான் வந்து டிஃபைன் பண்றேன். மெத்தட் 2 அப்படின்னு என்னோட மெத்தடோட பேர் நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சூப்பர்னு சொல்லிட்டு ஓபன் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓபன் க்ளோஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஆக்சுவலா இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன நடக்கும்ங்கிறத நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். சோ சூப்பர்ங்கிறது நம்மளோட கீவேர்ட். சோ சூப்பர்ங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா இது எந்த இடத்துல நம்ம இந்த சூப்பரை யூஸ் பண்ணிருக்கோமோ இதோட பேஸ் கிளாஸ பார்க்கும். சோ டெஸ்ட் 2ல இருக்கா? சோ டெஸ்ட் 2 வந்துட்டு டிரைவ்டு கிளாஸ். இதோட பேஸ் கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட். சோ இந்த சூப்பர் எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ங்கிற கிளாஸ நம்மளுக்கு வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். சோ டெஸ்ட்ங்கிற கிளாஸ பாயிண்ட் பண்ணும். சோ அதுக்கப்புறமேட்டு நம்ம டாட் அப்படியே இருக்கும். சோ மெத்தட் 1 இருக்கு இல்லையா? சோ அந்த மெத்தட் 1 நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ மெத்தட் 1 அப்படின்ட்டு ஓபன் க்ளோஸ் வந்து கொடுத்தாச்சு. சோ மெத்தட் 1 அப்படின்னா சோ இந்த இடத்துல மெத்தட் இருக்கு இல்லையா? சோ இத போய் பார்க்கும். இப்போ பாருங்க நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே வந்துருச்சு. டெஸ்ட் டாட் மெத்தட் 1 அப்படி இருக்கு இல்லையா? சோ இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கால் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட்ல ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 2 அப்படின்னு இந்த இடத்துல லைன் கொடுத்தாச்சு. சோ இந்த லைனை நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் 2க்கு டி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த மெத்தட் 2 நான் வந்து கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லைனை தான் போய் பார்க்கும். சோ சூப்பர் அப்படின்னா நம்மளோட பேஸ் கிளாஸ பார்க்கும். சோ டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட் 1 நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 1. சோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா கொடுத்துருச்சு. சோ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். சோ பிரிண்ட்ல ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 2ன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ரீவியஸ் கோடுக்கும் நாம போட்டிருக்க கோடுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க கிளாஸோட பேரு அதுக்கப்புறம் மெத்தடோட பேரு பிராக்கெட்ல செல்ஃப் கொடுத்திருந்தோம். ஆனா இந்த இடத்துல கிளாஸோட பேரு மெத்தடோட பேர் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். உள்ள வந்து செல்ஃப் கொடுக்கல. எதனால கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு இந்த சூப்பர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல நாம செல்ஃப்ங்கிற பை டிஃபால்ட் பேராமீட்டர் நாம வந்து இந்த இடத்துல கொடுக்கல. சோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து கரெக்டா ரன் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் சூப்பர்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி முன்னாடி கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை நம்மளால இந்த கிளாஸ்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இது வந்துட்டு ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இதோட ஆர்டர் வந்துட்டு மாறி கூட இருக்கலாம். சோ எந்த மாதிரி மாறி இருக்கலாம்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சோ இதே கூட நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ உள்ள நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணிட்டு இந்த சூப்பர்ங்கிற லைனுக்கு முன்னாடி நான் போட்டுட்டு நான் ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து அதே தான் ரன் ஆகும். சோ சேம் அதே மாதிரி தான் எக்ஸிகியூஷன் நடக்கும். சோ டெஸ்ட் 2க்கு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சோ டி வச்சு மெத்தட் 2 கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 2 நம்மளுக்கு வந்து ரன் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு சூப்பர் டாட் மெத்தட் 1 கால் பண்ணுன்னு சொன்னா சூப்பர் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெஸ்ட்டை தான் நம்மளுக்கு வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். சோ டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட் 1ல ஹாய் ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 1 இருக்கு. சோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்து நடக்குது. சோ இதனாலதான் சூப்பர்ங்கிற கீவேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ இப்ப நீங்க யோசிக்கலாம் இந்த சூப்பர் இதோட கீவேர்டோட யூசேஜ் என்ன அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். இந்த இடத்துலயும் நம்ம வந்துட்டு கிளாஸ் நேம் அண்ட் மெத்தட் நேம் தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலயும் இது வந்து கிளாஸ் ரெஃபர் பண்ணுது, மெத்தட் தான் ரெஃபர் பண்ணுது. எதுக்காக சூப்பர்னு கொடுக்குறோம்? நம்மளுக்கு தான் ஆல்ரெடி இந்த மெத்தடே இருக்கே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். சோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இது 2 கிளாஸா இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஈஸியா நம்ம வந்து இந்த இடத்துல போட்டாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸ் கிளாஸோட அதாவது நம்மளோட பேஸ் கிளாஸ் என்ன இருக்கோ அதோட பேர் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. பட் ஆனா ப்ரோக்ராம் வந்துட்டு லென்த்தியா இருக்கும் போது ஒரு பெரிய கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து கோட் போது இருக்கிற நிறைய கிளாஸஸ் இருக்கும். எல்லா கிளாஸஸோட நேமே நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர்ங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ இந்த கிளாஸ்ல நீங்க வந்துட்டு எதை நீங்க இன்ஹெரிட் பண்ணிருக்கீங்களோ அதாவது இந்த கிளாஸ்க்கு எது வந்துட்டு பேஸ் கிளாஸா இருக்கோ அதுல இருக்கக்கூடிய மெத்தடை போய் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். சோ அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். சோ செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த கோட் பார்க்கும்போதே நம்மளுக்கு இதோட கிளாஸோட நேம் வந்து டெஸ்ட்ங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டா தெரியும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு டக்குன்னு பார்க்கும்போது அது எக்ஸ்பிளிசிட்டா நம்மளுக்கு வந்து தெரியாது. சோ இதுதான் வந்துட்டு சூப்பர் யூஸ் பண்றதுனால இருக்கக்கூடிய 2 அட்வான்டேஜஸ். சோ மெயின் அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அந்த கிளாஸோட நேம் வந்து நம்ம சொல்லாமலே நாம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இதே கோட் நான் வந்து ரன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதே கான்செப்ட் தான். ஒரு கிளாஸ்க்குள்ள நான் வந்துட்டு 2 மெத்தட் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இன்னொரு கிளாஸ்ல இருந்து அக்சஸ் பண்ண போறேன். ஸோ டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்தாச்சு, மெத்தட் 3ன்னு கொடுத்தாச்சு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த மெத்தட் 3 நான் வந்துட்டு கால் பண்றேன். ஸோ கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ஐ ஆம் ஃப்ரம் மெத்தட் 3. ஸோ அது வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து எந்த லைனை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் நம்ம கொடுத்திருக்கிற லைனை பார்க்கும். சோ சூப்பர் டாட் மெத்தட் 1 அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல சொல்லியிருக்கோம். சோ சூப்பர் அப்படின்னா எதை மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பேஸ் கிளாஸ் மீன் பண்ணும். சோ அப்ப இந்த இடத்துல டெஸ்ட் டாட் மெத்தட் 1 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மீன் பண்ணும். சோ டெஸ்ட்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கிளாஸ்ல இருக்கு. சோ மெத்தட் 1ல என்ன இருக்கோ ஹாய் ஐ எம் ஃப்ரம் மெத்தட் 1 இருக்கு. சோ அதை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ அடுத்த லைன்ல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் மெத்தட் 2 அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ சூப்பர் டாட் மெத்தட் 2 இருந்தாலுமே இந்த சூப்பர் நம்மளுக்கு வந்துட்டு டெஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். சோ இந்த இடத்துல நாம மெத்தட் 1க்கு பதிலா மெத்தட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அப்ப அந்த டெஸ்ட்ல மெத்தட் 2ங்கிறது எங்க இருக்குன்னு போய் பார்ப்போம். சோ மெத்தட் 2 வந்து இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹாய் ஐ ஆம் ஃப்ரம் மெத்தட் 2ங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் எடுத்துட்டு வரணும்னு இல்லை. இந்த சூப்பரை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எத்தனை மெத்தட்ஸ் இருந்தாலுமே அதை வந்து எடுத்துட்டு வர முடியும். சோ இந்த டாட்டுக்கு பக்கத்துல நீங்க டேப் கீ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல, அதாவது இப்போ எந்த கிளாஸ்ல நீங்க சூப்பர்னு டைப் பண்ணிருக்கீங்களோ அதோட பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். சோ இப்போ இந்த இடத்துல இந்த டெஸ்ட் 2ஓட பேஸ் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் தான். சோ இப்போ இந்த டெஸ்ட் 2ல சூப்பர்ங்கிற கீவேர்ட் போட்டுட்டு டாட் கொடுத்துட்டு நீங்க டேப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 மெத்தட் 1 மெத்தட் 2ன்னு 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டும். சோ அதை வச்சு நம்ம வந்துட்டு எந்தெந்த மெத்தட்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர்ங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த கோட்ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸோட நேம் வந்துட்டு person1. அந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நான் சொல்றேன். சோ ஃபங்க்ஷனோட பேர் வந்துட்டு detail1. ஒரு பாராமீட்டர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசீவ் ஆகுது நேம்ங்கிறதுல. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா person1 நேம்ங்கிறத டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன நேம்ல ரிசீவ் ஆயிருக்கோ அதை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா person2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண person1 இந்த இடத்துல வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு இன்னொரு மெத்தட் நான் வந்து டிஃபைன் பண்றேன். சோ detail2 அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த இடத்துல சூப்பர் அப்படின்னு சொல்றேன். சோ சூப்பர் அப்படின்னா இதோட பேஸ் கிளாஸ பார்க்கும். சோ பேஸ் கிளாஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட person1. சோ person1ல இருக்கக்கூடிய detail1 நான் வந்து கால் பண்ண அப்படின்னு சொல்றேன். சோ detail1 நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். சோ detail1க்கு போனா இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் நான் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி சொல்லிருக்கும். சோ அதனால இந்த இடத்துல இந்த மாதிரி வெறும் பிராக்கெட் கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாராமீட்டரை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். நான் வந்துட்டு இந்த இடத்துல நேம்க்கான பாராமீட்டர் நான் வந்து தரேன். இந்த இடத்துல அது வந்து டெக்ஸ்ட். சோ அதனால டெக்ஸ்ட் வந்து நான் வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து கால் பண்ணுவோம் இல்லையா டபுள் கோட்ஸ்க்குள்ள, அந்த மாதிரி நான் வந்துட்டு சக்தி அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப அந்த சக்திங்கிற வேல்யூ எனக்கு எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மேல, அதாவது person1 டீடைல் இருக்கு இல்லையா. சோ இந்த person1 டீடைல் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நம்மளுக்கு போகும். சோ இந்த நேம் அடுத்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருது. சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய person1 நேம்ல ரிசீவ் ஆன சக்தி. சோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இந்த detail2 கால் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். சோ இந்த மாதிரி சூப்பர்ங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா சோ இந்த மாதிரி நாம ஒரு பாராமீட்டர் கூட நாம வந்துட்டு கொடுக்கலாம். சோ ப்ரீவியஸ் கோட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் மெத்தட் மட்டும் தான் நான் வந்து கால் பண்ணிருந்தேன். வெறும் மெத்தட் கால் பண்ணும்போது ஓபன் க்ளோஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்ல ஒரு பாராமீட்டர் நான் வந்து பாஸ் பண்றேன் அப்படின்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி நாம டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். சோ மெத்தட கால் பண்ணும்போது அதுக்கான பாராமீட்டர்ஸும் நாம வந்து இந்த மாதிரி கொடுத்து நாம வந்து கால் பண்ணலாம். இதுவே இப்ப இந்த இடத்துல இந்த சூப்பர்ங்கிற கீவேர்ட் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சூப்பர்னு கொடுக்காம person1 டீடைல்ங்கிறது எதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ எக்ஸ்ட்ரா என்ன தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப்ங்கிற பாராமீட்டரும் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கிடையாது. அந்த கிளாஸோட நேம் பிளஸ் மெத்தடோட நேம் வச்சுதான் நம்ம வந்து அக்சஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி அக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா செல்ஃப்ங்கிற பாராமீட்டர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாட்டி நம்மளுக்கு வந்து எரர் தான் வரும். சோ கிளாஸ் நேம் வச்சு அக்சஸ் பண்ணும்போது இந்த பாராமீட்டர் நாம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இதுவே நாம சூப்பர் வச்சு நம்ம அக்சஸ் பண்றோம் அப்படின்னா நாம அந்த பாராமீட்டர் தர வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸோட பேர் வந்து நம்மளுக்கு அவசியம் என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். சோ அதை கரெக்டா போட்டாதான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இதுவே சூப்பர்ல நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. சோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே இந்த கிளாஸுக்கு எது பேஸ் கிளாஸா இருக்கோ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தடை நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ணி அவுட்புட்டை கரெக்டா கொடுத்துரும். சோ
இந்த சூப்பரோட சின்டாக்ஸ் என்னங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் க்ளோஸ் நாம வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துடணும். சோ பக்கத்துல ஒரு டாட் வந்து நம்ம கொடுத்துடணும். இதுவே நாம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்த்த வீடியோல நாம கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்காம ஒரு மெத்தடோட பேரை நாம வந்து கொடுக்குறோம். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சோ சூப்பர்ங்கிறத கொடுத்துட்டு நம்மளோட மெத்தடோட நேம நாம இந்த இடத்துல கொடுக்கணும். சோ எந்த மெத்தடை நீங்க வந்து எக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடோட பேரை கொடுத்துட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்ஸை நீங்க இந்த பிராக்கெட் குள்ள கொடுக்கணும். சோ இதுதான் வந்துட்டு சூப்பரோட சின்டாக்ஸ். இந்த சூப்பர் வந்துட்டு நம்மளுக்கு எதை மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸோட நேமை தான் நம்மளுக்கு வந்து மீன் பண்ணும். எந்த கிளாஸ் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸ் கிளாஸ் நேம். இந்த கோடை நீங்க இந்த சூப்பர் நீங்க எங்க யூஸ் பண்றீங்களோ இந்த பர்சன் 2 குள்ள யூஸ் பண்றீங்க. அப்ப இந்த பர்சன் 2 ஓட பேஸ் கிளாஸ பார்க்கும். சோ பேஸ் கிளாஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுது. சோ கிளாஸ் நேம், அதுக்கப்புறமேட்டு மெத்தட் நேம், ஆர்குமெண்ட்ஸ் இருந்தோ ஆர்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா வெறும் இந்த மாதிரி எம்டி பிராக்கெட் நாம இந்த மாதிரி கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி நாம வந்துட்டு ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தடை இன்னொரு கிளாஸ்ல நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர்ங்கிற கீவேர்டோட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்பர்ங்கிற கீவேர்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆயிருக்கும்ங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.